ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்பா வந்துட்டு ஹீரோட ஆஃபீஸில் வந்துட்டு எல்லாரும் ஒர்க் முடிஞ்சு போகிறப்போ இவர் மட்டும் ஒரு இடத்துல இருக்காரு. எல்லாரும் போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரூமுக்குள்ளே போகிறாரு. இவர் வந்து ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் மேனேஜராக இருக்காரு. அங்கே போயிட்டு சிஸ்டத்தில் போயிட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கம்பெனியில் நிறைய அமௌண்ட்லாம் வந்துட்டு காணா போதில்ல. ஸோ அதெல்லாம் இவர் தான் வந்துட்டு ஆட்டை போட்டுட்டு இருக்காரு போல. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து அக்கௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இது கரெக்டாக வந்துட்டு ஒரு ஆள் வந்து பார்க்குறான். ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்பை மாதிரி போட்டிருப்பான். இந்த மாதிரி யாரெல்லாம் கப்பல்லேருந்து எப்படி பணம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்து போட்டிருப்பான். ஸோ அவர் வந்துட்டு பார்க்கலாம், அந்த பையன் வந்து பார்க்கலாம். இவர் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாரும் போனதுக்கப்புறம் இவர் சிஸ்டத்தில் உட்காந்து வேலை பார்க்கறது, இவரோட நடவடிக்கை, இவன் போயிட்டு கேட்கலாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்துட்டு தனி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு டவுட்டாக இருக்கு. ஹீரோயின் அப்பா வந்துட்டு ஆஃபீஸ் விட்டு வெளியே வரும்போது 2 பேர் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கு மாதிரி இவங்க வந்துட்டு கேம்பிளிங் ஆகிட்டு நிறைய அமௌண்ட் வந்துட்டு தோத்துருப்பாரு. அது வந்து 2 கோடி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒழுங்கு மாதிரியே அந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்களா, அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி இருந்தாலும் அந்த அமௌண்ட்லாம் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. இப்படிதான் இவர் என்ன பண்ணுவார்னா, காசு வச்சு தானே ஆடுறது. இது ஃபர்ஸ்ட் ஹீரோட கம்பெனிலேருந்து காசு எடுத்துட்டு போய் ஆடிட்டு அதில் வர அதிக அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஹீரோட கம்பெனியில் பேலன்ஸ் வந்து போட்டுடலாம் அப்படின்னு தான் இவன் பண்ணியிருப்பான். அவர் தோத்துட்டே இருக்கனால லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இது ஹீரோட கம்பெனி காசு தான். இது வந்துட்டு இந்த பின்னாடியே ஒரு பையன் வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். ஹீரோக்கு பின்னே வச்சுக்கோங்களேன். அந்த பையன் வந்துட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்பா வீட்டுக்கே வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா தான் இது. ஹீரோயினுக்கு வந்து ஒரு தங்கச்சி தம்பி இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா. என்னாச்சு அப்பா வந்தாராங்க போது, அப்பா வந்தாரு, அவசரமாக அவங்க ரூமுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்கும் போது இவங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னது என்னோட ரூமுக்கு போனாரா அப்படின்ட்டு. போய் பார்த்தா இவங்களோட ஜுவல்லாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையுமே அவர் எடுத்து போயிருப்பாரு. இவருக்கு தான் வந்து பண நெருக்கடி வந்துருச்சுல. ஸோ ஒய்ஃபோட ஜுவல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருப்பாரு. இதை பார்த்தனுமே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கு. ஹீரோ வந்து கேட்பா, என்னம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பா. அவங்க அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாகவே இருந்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வரும், இந்த கேம்லிங் ஆடுறாங்களே, ஸோ அந்த இடத்துல தான் கால் வரும். இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு 2 கோடி தரணும், ஒழுக்க மரியாதை பணத்தை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போ எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பணத்தெல்லாம் இழந்திருக்காருன்னு. பையன் கேட்குற என்னம்மா ஆச்சுன்ட்டு, அப்பா வந்துட்டு கடன் பட்டுட்டாரு, ஸோ அப்பா இப்போதைக்கு வீட்டுக்கு வர மாட்டாரு, நான் அப்பாவை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோட பி என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ வீட்டுக்கே வராங்க. ஹீரோ வீட்டுக்கு போகிறதுக்கே அப்பாயின்மெண்ட் வாங்கணும் போல், வெளியே இருக்கவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உள்ளார போகிறான். நெக்ஸ்ட் இங்கே ஹீரோ வீட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ரூம்குள்ளேயே இருக்கான். அந்த மாதிரி ஒய்ஃப் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கானா. அவங்க அம்மா வந்துட்டு எதுக்கு அவன் சாப்பிடாம இருக்கான், அவனை வந்துட்டு வெளியே வர சொல்லுங்க, சாப்பிட சொல்லுங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அவன் அந்த மாதிரி ஏமாத்தினா ஏன் பையன் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கண்டிப்பாக அண்ணனுக்கு வந்துட்டு ஃபீல் இருக்கும், ஹார்ட் பிரேக்கிங் இருக்கும் அப்படின்னு அவளை வந்துட்டு அண்ணனுக்கு நம்ம ஆறுதலாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாள். கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த பிஏ வந்துட்டு இந்த கம்பெனியில் காண போன அமௌண்ட்லாம் யார் எடுத்தான்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேர் சொல்லுவாங்க. ஹீரோனோட அப்பா வந்து 15 வருஷமா இந்த கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரும் இந்த அமௌண்ட் எடுத்தாரு அப்படின்ட்டு ரொம்ப ஷாக்கா இருக்கும். தங்கச்சிக்கெல்லாம் பயங்கர ஆத்திரம் வரும். ஸோ அண்ணன்ட்ட சொல்ல போவாள். அண்ணன் வந்துட்டு புடுமை போட்டுக்கிட்டுக்குள்ளாரே தான் இருப்பான், வெளியே வரவே மாட்டான். இங்கே பாரு, நம்ம கம்பெனியில் யார் வந்துட்டு பணம் மோசடி பண்ணுறா, பணத்தெல்லாம் ஆட்டே போகிறான்னு தெரிஞ்சு போச்சு, ஃபஸ்ட்டு நீ வெளியே வா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கூப்பிடுவாங்க. அவங்க அம்மா வெளியே வாடா, நீ வெளியே வந்துட்டு இதை சால்வ் பண்ணு சொல்லி கூப்பிடுவாங்களா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு வெளியே வருவான். இங்கே பிஏ வந்துட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி இத்தனை வருஷத்தில் அவர் எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்காரு சொல்லிட்டு அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி எடுத்திருக்காரு, இதுலேருந்து எடுத்திருக்காரு, அதுலேருந்து எடுத்திருக்காரு, இந்த ஃபினான்ஸ்லேருந்து எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கா செம்ம காண்டாயிட்டு இருக்கும். ஃபைனலாக அவங்க அம்மா கேட்பாங்க, மொத்தமாக அவர் எவ்வளோ தான் எடுத்திருக்காருன்னு போது 30 பில்லியன் வந்துட்டு எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது 30 பில்லியன் எடுத்திருக்காரா அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இத்தனை வருஷமாக அவர் அந்த மாதிரி தான் ஆட்டையை போட்டுட்டு இருந்திருப்பாரு, என்ன திமிருந்தா இப்படி பண்ணியிருப்பாரு, இவட்டுக்கும் 15 வருஷமா இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, ஒரு உண்மையாக கூட அந்த ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த அமௌண்ட்டை கேட்டோன்னே ஹீரோ அம்மாக்கெல்லாம் வந்துட்டு இவ்வளோ பணமா அப்படின்ட்டு கோபம் தான் வரும். ஹீரோக்கு அதுக்கு மேலே வரும், அந்த ஆள் இப்போ எங்கே, அந்த ஆள் நான் பிடிச்சே ஆகணும், எங்கள் கம்பெனியில் இவ்வளோ பணத்தை வந்துட்டு திருடி இருக்காரா அப்படின்ட்டு கோபம் வரும். ஏன்னா ஹீரோவும் அவரை வந்து நல்லபடியாக தான் பார்த்துருப்பான். ஹீரோ வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆள் தான், ரூடான ஆள் தான். பட் வந்துட்டு இத்தனை வருஷமா நம்ம அவங்க அப்பா காலத்துலேருந்து வேலை பார்க்கறதுனால இவனுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதைலாம் அவர் மேலே வச்சுருந்துருப்பான். இப்போ செம காண்டாயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே ஹீரோயின் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பாங்கு இருக்காங்களே, இங்கே வந்து ஃப்ரெண்டு ஃபேமிலி தானே. ஸோ பாங்கோட அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்க, என் பசங்களுக்கு பார்த்துக்கோங்க, என் ஹஸ்பண்ட் வந்து திட்டுக்குன்னு அப்ஸ்கண்ட் ஆகிட்டாரு, அவர் எங்கே போயிருப்பாரு, நான் வந்துட்டு ஒரு கெஸ் இருக்குது, நாங்கள் போய் தேடி பார்க்குறேன், அவர் இந்த மாதிரி கடன் வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு அவங்க அம்மா எல்லாத்தையுமே சொல்லிட்டு பாங்க அம்மா கிட்ட தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பசங்களை பார்த்துக்கோங்க நான் வர வரைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துக்கிறாங்க. ஹீரோயின்கா காலையில் ஏஞ்சனுமே அவங்க அம்மாவை காணுண்டு வந்து டென்ஷனாக இருப்பாளா. இல்லை உங்கள் அப்பா தான் பார்க்க போயிருக்காங்க, அவங்க அப்பா வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னு உங்கள் அம்மாவுக்கு தான் தெரியுமா,
ஸோ வந்துட்டு பார்க்க போயிருக்காங்க, நீ எதுவும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பாங்கு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க போல், பாங்க அம்மாவும் வந்துட்டு ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு நிறைய கார்லாம் வரும். யார் அது வீட்டு வாசலில் வரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் செம்ம காண்டாக வந்துருப்பான். அவங்க வீட்லேயுமே 2 வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. அவங்க ஹீரோ பார்த்துட்டு சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம் வைப்பாங்க. அது இல்லாமல் ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு வேறு அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக ஹீரோயின் வந்துருவா. வந்துட்டு ஹீரோயின் வந்து கேட்பா எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாள். இந்த மாதிரி உங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கும்போது இல்லை அப்பாவும் அம்மாவும் வீட்டில் இல்லை, நீங்கள் அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். ஹீரோவுக்கு ஆல்ரெடி காண்டா வந்துட்டு இருப்பான். இது அவன் நம்புவானா, நம்ப மாட்டான். ஒழுங்காக கதவு தரேன், நான் உள்ளார வந்துட்டு உங்கள் அப்பா வந்து பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன், எங்கள் அப்பா வீட்டில் இல்லை, நீங்கள் வந்துட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லுவாளா. இதே கேட்டோமே ஹீரோ கடுப்பாயிடும். ஃபஸ்ட்டு கேட்டை உடைங்கடா அப்படின்னு சொல்லுவாங்களா. கேட்டை வந்து நல்லா லாக் பண்ணிக்கிட்டு திறக்கவே மாட்டாங்க. அப்போ வந்துட்டு பிஎஸ் சொல்லுவான், இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்துட்டு இங்கே வந்து பண மோசடி பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி இவ்வளோ பணம் வந்துட்டு எடுத்தாருங்கும் போது இவன் நம்ப மாட்டா. சச்சே எங்கள் அப்பா அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாளா. இதை ஹீரோ கேட்டதுமே செம காண்டாயிடுவான். ஸோ கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்துட்டு கேட்லேயே வந்து மோத பார்ப்பான். அதுக்குள்ளே வந்து பயந்துட்டு வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. உள்ளார வந்து கார் நிற்கும். ஸோ ஹீரோ இறங்கிட்டு எங்கே உங்கள் அப்பா, உங்கள் அப்பா வெளியே வர சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இல்லை உண்மையை தான் சொல்கிறேன், அப்பா அம்மா வீட்டில் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ பாங்க அம்மா சொல்லுவாங்க, ஆனால் நம்ப மாட்டாங்க. இவன் வந்து நிறைய ஆட்கள்லாம் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வீடு ஃபுல்லாக வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, எங்கள் அப்பா அதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ இது என்ன பாருன்னு சொல்லிட்டு ஃபைல் எடுத்து காட்டுவான். இவ்வளோ பணம் எங்கள் கம்பெனிலேருந்து உங்கள் அப்பா வந்துட்டு மோசடி பண்ணியிருக்காரு, சொல்லப்போனால் திருடிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பேன். ப்ளீஸ் எங்கள் அப்பா வந்து திருடன்னு சொல்லாதீங்க. ஆமாம் உங்கள் அப்பா திருட தான் சொல்லுவேன், நீ திருடனோட பொண்ணு தானே, சொல்லு எங்கே நொழிச்சு வச்சிருக்க, உங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்படி வந்துட்டு கரெக்டாக 2 பேருமே காணா போயிருக்காங்க, பசங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா என்ன, எங்கே போவாங்க, ஒழுங்கு மட்டும் சொல்லி எங்கே போய் நொழிஞ்சிருக்காங்க, அப்சண்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேட்பான். ஹீரோ வந்து சேச்சா அப்படிலாம் கிடையாது, எங்கள் அம்மா அப்பாவும் அப்படி கிடையவே கிடையாது, கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லுவா. பாரு நீ வந்து ஒரு திருட்டு பையோட பொண்ணு தான் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் ஆஷா வந்து பேசிடுவான். உங்களால் நம்ப சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசும்போது ஹீரோயின் கோவம் வந்துடும். திருப்பி அதை சொல்லாதீங்கன்னு பலார்னு அரைஞ்சிருவா. ஏன்னா தைரியமாக இருந்தால் திருடனோட பொண்ணு எங்கள் அப்பாவை நீங்கள் மரியாதை பேசுவீங்கன்னு சொல்லிட்டு அரைஞ்சிருவாளா. இவனுக்கா செம காண்டாயிடும், நீ என்னையே அரைஞ்சிட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு தூக்கிடுவான். அங்கே இருக்கலாம் ஒன்றுமே புரியாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவான்னா பாத்ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடுவான். அங்கே இருக்கானப்பா அந்த பொண்ணை விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இவன் டக்குன்னு பாத்ரூம் போய் லாக் பண்ணிப்பான். ஹீரோயின்கா என்னடா பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் வேற கோட்டை வேற கட்டி வைப்பானா. அவள் பயந்தே போயிடுவான். இல்லை நீங்கள் என்னை வெளியே விடுங்க, ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போவாளா. இங்கே பாரு என்கிட்ட நீ ரொம்ப வாயாடுறியான்னு சொல்லிட்டு ஷவரை அந்த ஹேண்ட் ஷவர் இருக்கும்ல அதை பிடிச்சி ஃபுல்லாக தண்ணி அடிச்சு விட்டுருவான். இன்னும் ஓவராக பேசுகிற, இது சின்ன பொண்ணு பார்த்தா என்னையே நீ அடிப்பியா, உண்மையிலேயே உன் அப்பா வந்து ஒரு திருடன் தான், இந்த மாதிரி என் கம்பெனிலேருந்து இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கான், அவன் திருடன் சொல்லாமல் வேற என்னன்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு திட்ட ஆரம்பிப்பானா. ஹீரோயின் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு தானே, அவள் அதுக்கு மேலே என்ன பேச முடியும், அப்படியே அழுக ஆரம்பிப்பான். அவன் வேறு தண்ணியெல்லாம் அடிச்சுட்டான்னா அது அப்படியே டிரான்ஸ்பரண்டாக ட்ரெஸ் வேறு தெரியும். அவனுக்கேச்சா நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவான். வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களாம் வந்து இவன் ஹீரோட ஆட்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உண்மையிலேயே அவங்க அப்பாவும் அவங்க அம்மா வீட்டில் இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஒரு நகை ஒரு பணம் ஒன்றுமே கிடையாது இந்த வீட்டில்னு சொல்லும் போது ஓகே ஏதோ பிளான் பண்ணி போயிருக்காங்க, நீங்கள் எப்போவுமே ஒரு ஆட்கள் இந்த வீடை சுற்றி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா வெளியே கிளம்பி வருவான். கரெக்டாக அந்த நேரத்தில் பாங் வந்துட்டு உள்ளார வருவான். இந்த கார்லாம் பார்த்துட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ளார வருவான். 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தான்னு தெரியும் இந்த மாதிரி பாஸ் வந்தார், அவர் தான் பாஸ்ன்னு. அதுக்கப்புறம் இவங்க அப்பா பண்ணது எல்லாமே வந்துட்டு பாங் தெரியும். உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு கண்டிப்பாக எங்கள் அப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டார் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாங்க அம்மாட்ட புலம்பிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஹோட்டல்லாம் வந்துட்டு இவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என் ஹஸ்பண்டை பார்த்தீங்களான்னு வந்து கேட்டுட்டு வந்து இவர் கண்டிப்பாக ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி ஹோட்டலுக்கு வந்துட்டு இவரோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து இந்த ஆளை பார்த்து கேட்கும் போது இப்போ தான் ஒரு லேடி கேட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ஆளுக்கு சொந்தக்காரவங்கள தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வருவாங்களா. இவங்க வந்து பயந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பார்த்துருவாங்க. ஸோ பயந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கார் பார்க்கிங்கில் வந்து நுழைஞ்சிப்பாங்க. ஏன்னா நம்மளையும் அழைச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நம்ம பாவம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு வந்துட்டு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து அமுச்சுடுவாங்க. இது யார் வீடும் இல்லை, நம்ம ஹீரோ வீடு தான். ஆனால் பாவனுக்கு வந்து தெரியாது. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க தான் மல்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்களே, அதில் வந்து தங்கச்சி வந்து கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒர்க் அந்த பிஸ்னஸை வந்துட்டு தங்கச்சி தான் ஹீரோட தங்கச்சி தான் பார்க்குறான். ஸோ ஹீரோட தங்கச்சி தான் பார்க்க வரான். அவங்க வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்க யோகா பண்ணிட்டு இருக்காங்க, ஜிம் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பானா. என்ன இது இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு அவனுக்கு வந்து கோவம் வரும். இவன் என்ன பண்ணா ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வருவான். அது ரொம்ப நேரம் வந்து பண்ணியிருப்பா போல. இவனுக்கா செம காண்டா இருக்கும். ஏன்னா இவன் வந்துட்டு பார்க்க வந்திருக்கான், ஆனால் இவன் வந்து லேட்டாக வரல, அதனால் அந்த கோவம் அவனுக்கு இருக்கும். ஸோ சீல் ஒர்க்கை பற்றி தான் இவன் வந்துட்டு ஃபைல் கொண்டு வந்திருப்பான். இப்போ தான் வந்து இந்த இதுக்குள்ளேயே வரா, சீல் ஒர்க்குள்ளே வந்துட்டு ஹீரோட தங்கச்சி வந்துட்டு உள்ளார வரா.
ஸோ என்ன இது ஒன்றும் தெரியாத பொண்ணா இருக்குது, இந்த பொண்ணுகிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறீங்க என்ன, பாஸுக்கு கால் பண்ணி இவன் கத்திட்டு இருப்பான். இவன் வந்துட்டு என்ன தெரியுமா இருந்தால் நீ என் வீட்டுக்கே வந்து எனக்கே ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்ப அப்படின்ட்டு இங்கே ஹீரோட தங்கச்சி இருக்கால அவள் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட் தானே, அதை போய் பண்ணுங்க, பாருங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியுமே தொப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாங்க என்ன பண்ணுவானா இவளை பிடிச்சி கலாச்சி விட்டு போவான். இன்னும் தைரியம் வந்தால் என்னை கலாச்சி விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு வந்துட்டு கத்திட்டு கிடப்பா. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹீரோயினை நினச்சி. ஸோ என்ன சொல்லுவானா ஹீரோயின்ட்டு, இங்கே பாரு நம்ம வந்துட்டு ரிங் போட்டேன், என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்ச மாதிரி வச்சுக்கலாம், நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஹீரோயின் வந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா, சரிப்பாங்க கேட்பான். அதுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவானா, இல்லை உங்கள் அப்பா வேற அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு கடத்தில் கஷ்டப்படுறாங்க, நீ வா நம்ம ஃபேமிலியாக இருந்து அந்த கடனெல்லாம் அடைக்கலாம் அப்படின்னு பாங்க சொல்லுவான். ஹீரோயின் வந்துட்டு சே நான் அந்த கடனை படித்து வேலைக்கு போய் அடைச்சிட்டு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், உன் தலைவர் பாரத்தை வந்து இறக்க விரும்பலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். 2 பேருமே ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியாக தான் இருக்கும். பாங்கும் அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிப்பான். இவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக லவ்வாக இருக்குது. எப்படி தான் ஹீரோ கிட்ட போய் இவ போகிறான்னு தெரியல, அவங்க கன்னியூ பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து செம காண்டாயிடும். ஸோ இந்த கம்பெனியோட ஓனர் கால் பண்ணி வர வச்சு பேசுவாள். என்னடா நீ வந்துட்டு ஒரு முதலாளிகிட்ட இந்த முதல்ல பேச, இவங்க வந்து ஆக்சுவலி கான்ட்ராக்ட் வந்து கொடுக்க வராங்க போல் ஹீரோவோட தங்கச்சி ஃபேமிலி. அப்போ வந்து இவன் வந்து கொஞ்சம் அடங்கி தானே மேலே எடுத்துகிட்டு பேசணும், இவன் கொஞ்சம் ஆஷா பேசி வந்திருப்பானே, இதை வச்சு என்ன பண்ணுவானா கலாச்சி விடுவா, யார் எனக்கு எதுவும் தெரியலையா, நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு, நான் சைன் போட்டால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் நடக்கும், ஒழுங்கு மாதிரியே நீ சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே கேட்பான். உடனே இப்போ அவங்க வந்துட்டு என்ன வேறு வழியே இல்லை, நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துக்கு கொஞ்சம் வளைஞ்சு போகிற மாதிரி இருக்குமா. ஸோ அவன் என்ன பண்ணுவானா சாரி கேட்பான். ஆனால் அவனுக்கு வந்துட்டு மேலே சாரியான காண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோட ஒய்ஃப் இருக்கால, அவன் தனியாக போயிட்டா, இருந்தாலுமே அவள் திருப்பி ஹீரோ கூட வாழணும்னு ஆசைப்படுவாள். அவன் என்ன பண்ணுவான், மாற்றி வீட்டுக்கு கால் பண்ணுவாள், அவங்க அம்மாவுக்கு தங்கச்சிக்கு ஹீரோக்குன்னு மாற்றி கால் பண்ணுவாளா. ஆனால் யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்க. ஹீரோவுக்கு கால் பண்ணும்போது ஹீரோ வந்துட்டு பார்க்குறான், அவன் வந்துட்டு வெறுத்தே போயிட்டான், ஒரு புள்ள விஷயத்தில் கூட நம்மளை ஏமாத்திட்டாலே அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபோன் என்ன பண்ணுறான்னா ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே மீன் தொட்டி இருக்கும் அதில் வந்துட்டு போட்டுட்டு போயிடுறான். இவங்க அம்மாவுக்கு ஓகே ஓரளவுக்கு அவள் வந்து நல்லவ கிடையாது, இவனோட சொத்து காசை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் புரிஞ்சா சரி என் பையனுக்கு அப்படின்னு அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷம்தான், நம்ம பையனுக்கு வேற பொண்ணை 10 கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் அப்பா வந்துட்டு வராரா, அந்த வீடியோ சுற்றி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்துட்டு அவங்க பிடிக்கிறதுல தான் அவன் இது ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறான். சரி இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஹீரோயினோட தங்கச்சும் வந்துட்டு இருப்பாங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிளப்பில் காசு விட்டுருப்பாங்களா, அந்த ஆட்கள் வந்துட்டு பணம் உங்கள் அப்பா தரமாட்டேங்கிறான், அட்லீஸ்ட் 1 ஆச்சும் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் தூக்க வராங்க. கரெக்டாக அந்த இதுக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடிச்சுட்டு இந்த பொண்ணோட தப்பானதுக்கு ட்ரை பண்ணுறான், தூக்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு காப்பாற்றி ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணையும் அசிஸ்டன்ட் பிஏ ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஒரு பொண்ணையும் அழைச்சிட்டு வந்துட்டு ஓடுவாங்க. ஒரு பால் அடிச்ச பில்டிங்காக இருக்கும், அது ஒரு மால் மாதிரி இருக்கும், அங்கே போய் ஒழிஞ்சிப்பாங்க. அப்போ இந்த ரவுடி பசங்க வந்துட்டு அடங்க மாட்டாங்க, பின்னாடியே வருவாங்க, கையில் வேறு கன் வேறு இருக்குமா. ஸோ ஒரு இடத்துல வந்து மறைஞ்சிப்பாங்க, ஒரு தேட்டர் பழைய தேட்டர் மாதிரி மறைஞ்சிப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவானா ஹீரோயின் வந்து கத்தக்கூடாது, அவள் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருப்பான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு கீழே பார்த்துமே ஒரு கற்பாம்பூச்சி ஓடுமா, அதை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். அவனு வந்துட்டு கேட்ச் பிடிக்க வருவானுங்க. எப்படியோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு காரில் ஏறி வந்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா தன் ஹீரோயினோட வீட்டில் விட்டுட்டு பார்த்துக்கோ உங்க அப்பா வந்துட்டு எல்லா பக்கமும் கடை வாங்கி வச்சிருக்காரு, அவனை வந்துட்டு எப்படி ஒன்றை வந்து கடத்த வந்தானுங்க, ஆனால் நான் உன்ட்ட அந்த அளவுக்கு ரூடாக நடக்கல, நான் வந்து உங்ககிட்ட நல்லதுமா தானே வந்துட்டு பேசுகிறேன், உங்கள் அப்பா வந்துட்டு கடன் எங்ககிட்ட வந்துட்டு கடன் கூட வாங்கியிருக்கலாம், ஆனால் திருடினது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாக்கிரதையாக அடிக்கடி வெளியே வராத, ஏன்னா உன் மேலே வந்துட்டு அவங்க அப்பா கடன் கொடுத்தாங்கலாம் வந்துட்டு உன்னை கடத்திட்டு போகிறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்லிட்டு போவானா. இங்கே ஹீரோனோட தங்கச்சி வந்து பரவாயில்ல ரொம்ப நல்லா பேசுகிறாருல, ரொம்ப நல்லவர் அப்படின்னு வந்துட்டு அவன் நினைக்கிறான். பட் ஹீரோ போகிறப்ப ஒரு லுக்கு நம்ம ஹீரோனை விட்டுட்டு தான் போகிறான். அவனுக்கு வந்து ஹீரோனை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, ஜஸ்ட் அவன் வந்து பார்த்துட்டு தான் போகிறான். அதுக்கப்புறம் இவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹஸ்பண்டை பார்க்க போகிறதுக்குள்ளேயே அதுக்குள்ளே அந்த ரவுடி பசங்களாம் வந்துட்டு இவங்களை பார்த்துடுறாங்க, அவரை பிடிக்க போகிறாங்களா. அப்படியே சண்டை நடக்குது. அப்புறம் இவங்க அம்மாவும் நல்லா போகிறாங்க, அப்படியே சண்டை நின்று அவருக்கு அடிபட்டுடுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் பண்ணுறாங்க. அப்புறம் ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா கால் பண்ணி பசங்களாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஹஸ்பண்டை வந்துட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் அங்கே மட்டும் கடை வாங்கி வைக்கல, ஹீரோட கம்பெனியில் 30 பில்லியன் வந்துட்டு எடுத்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்களுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது. ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு ரியாக்ட் பண்ணது, ஹீரோயின் கிட்ட நடந்துக்கிட்டதெல்லாம் சொன்னோன்னே அவ்வளோதான், அவங்க மனசே உடஞ்சிடுது. அவங்க ஹஸ்பண்ட் மேலே இன்னுமே ஆத்தாமையாக தான் இருக்குது, கோபம் தான் வருது அவங்களுக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரா, இவர் அளவுக்கு வந்து நல்லா வந்து தேடி
வந்ததுக்கப்புறம் ஒரு சும்மா லைட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்போயே கண்ணு முடிச்சிருப்பார்ல, அப்போயே உங்கள் அம்மா வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க, என்ன நினச்சிட்டு இருக்க, ஊரை சுற்றி வந்து கடை வாங்கி வச்சிருக்கியா, உங்கள் கம்பெனியில் நீ ஆட்டையை போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பாங்களா. நம்ம பிள்ளைங்கள லைஃப் வந்து நினச்சி பார்த்தியான்னு சொல்லிட்டு ஒரு தாயாக உங்களுக்கு என்ன ஃபீல் வருமோ அதுதான் அவங்க சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஆள் சொல்லுவாங்க, இங்கே பாருமா பேசாமல் நீ என்னை டைவர்ஸ் பண்ணிடுறியா, உனக்கு எனக்கும் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. டைவர்ஸ் பண்ணால் மட்டும் என்ன, அவங்க ஆட்களை வந்து விட்டுருவாங்களா அப்படின்னு வந்து கேட்டு அழுதுட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அப்பாவை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்பா. அப்பானா ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்பா நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம ஹஸ்பண்ட் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு, இவர் ஜெயிலுக்கு போகிறது தான் கரெக்ட்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணி, என் ஹஸ்பண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு, என் கூட தான் இருக்காரு அப்படின்ட்டு இருக்கிற இடத்த வந்துட்டு சொல்லிடுவாங்க. ஹீரோ வந்து நெக்ஸ்ட் டே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் போயிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டுங்கும் போது அவர் வந்து கத்த ஆரம்பிப்பாரு, நீ இந்த மாதிரி சொன்னேன். இல்லை நீ ஜெயிலுக்கு போகிறதுலாம் கரெக்டு, ஒன்றா பணம் ரெடி பண்ணி கொடு, இல்லைன்னா ஜெயிலுக்கு போய்விட்டு அந்த அளவுக்கு பணம் கிடையாது, ஜெயிலுக்கு தான் போகணும். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவான்னா போலீஸ் எல்லாம் அழைச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா வந்துடுவான், ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுவான். இவருக்கா எனக்கு ஒரு சான்ஸ் கொடு இந்த மாதிரி சொல்லாதுன்னு கெஞ்சிட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே ஹீரோவும் வந்துடுவானா. வந்தோடனே அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, 15 வருஷமா என் ஹஸ்பண்ட் இருக்கும் போதெல்லாம் நீ இந்த கம்பெனியில் வேலை பார்த்த, அப்போ உள்ள எம்ப்ளாயும் உடனே நம்பிக்கை வச்சு நாங்கள் கம்பெனிக்குள்ளே விட்டு நீ இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாங்க. அப்போ வந்து இவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்ககிட்டையும் உங்கள் பையன்கிட்டே நான் தனியாக பேசணும், கொஞ்சம் நேரம் எல்லாரும் வெளியே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோக்கா உங்ககிட்ட என்ன பேச இருக்கு, நீ இதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு தான் போகணும்னு ஹீரோ வந்து பேசுவான். அப்போ இவர் சொல்லுவார், இல்லை ஒரு டீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஹீரோக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபால் குழந்தை இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும், இப்போ ஃபேமிலி விஷயம்லாம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபால் குழந்தை பெற்றுக்க முடியாது நான் கேள்விப்பட்டேன், உங்கள் ஒய்ஃபும் வந்து போயிட்டாங்க, உங்களுக்கு ஒரு வாரிசு வேணா என் பொண்ணை வச்சு நீங்கள் குழந்தை உண்டாயிக்கலாம், பெற்றுக்கலாம், என் பொண்ணை வந்து ஹீரோ கல்யாணம் கூட பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருந்தாலுமே ஹீரோக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பொண்ணு தரத்துலாம் யோசிப்பாங்க அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு. அப்படி ஒன்று ஹீரோக்கு வந்துட்டு இன்னொரு பொண்ணு தர மாட்டாங்கன்னா கிடையாது, தருவாங்க. பட் இவர் என்ன சொல்கிறேன்னா, என் பொண்ணை வந்து குழந்தை பெற்று கொடுக்கறது, அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்துட்டு அமுச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்டுமே ஹீரோக்கு செம்ம காண்டாகுது, என்ன உன் பொண்ணை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் திட்டிட்டு அவங்க அம்மா வந்து திட்டிட்டு போகிறாங்க. இதை கேட்டோமே வெளியே போயிட்டு இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கேவலமான ஒரு ஐடியா சொல்கிறான், அதுவும் உங்கள் பொண்ணை வச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க போது இவங்களுக்கா செம்ம ஆத்திரம், என்ன திமுரு இருந்தால் நீங்கள் பொண்ணை வச்சு நீ வந்து பிஸ்னஸ் பேசியிருப்ப அப்படின்ட்டு ஹஸ்பண்டை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சொல்கிறார், இருமா எல்லாமே ஒரு நல்ல ஐடியா தான், நம்ம பொண்ணு கண்டிப்பாக ஹீரோ வந்து ரொம்ப நல்லவன், நம்ம பொண்ணு நல்லா வச்சு பார்த்துப்பான், இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜாக வந்துட்டு அமுச்சு விடுவோம், ஒருவேளை குழந்தை மட்டும் போதும் அப்படின்னு குழந்தைய பேத்துக்கிட்டு நம்ம பொண்ணை அமிச்சாலும் ஓகே, நம்ம பொண்ணை பார்த்துக்கலாம் பத்திரமா, இல்லை அப்படின்னா நம்மளை பொண்ணை பிடிச்சி அவன் சேர்ந்து வாழ்ந்தானா ஓகே தான், ஏன்னா ஹீரோ ரொம்ப நல்லவர், நான் அவரை வந்துட்டு 15 வருஷமாக நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி அவங்க அம்மா சொல்லி வந்துட்டு கன்வின்ஸ் படுத்துறாங்க. இதெல்லாம் அவங்க அம்மா வந்துட்டு இல்லை முடியாதுன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க தான். நெக்ஸ்ட் ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தங்கச்சிக்கு வந்து இந்த டீலை பற்றி பேசுறது தெரிஞ்சிடும். என்னது தான் பொண்ணை வச்சு டீல் பேசினாரா அப்படின்னா அவளுக்கே ஷாக்காக இருக்கும். ஆனால் அப்புறம் யோசிப்பா, ஆனால் சில விஷயம் பார்த்தா கரெக்டாக தானே இருக்குது, நம்மளுக்கு வாரிசு வேணும்ல அப்படின்ட்டு இவன் தங்கச்சிக்கு வந்துட்டு அது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. அவங்க அம்மா சும்மா இருக்க மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த நடந்து எதுவுமே சொல்லலை. ஹீரோ வந்துட்டு பார்த்ததும் ஹீரோ வந்துட்டு அட்மிட் பண்ண செலவெல்லாம் ஹீரோவே பே பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் கேட்குறா, என்னது ஹீரோ வந்து பே பண்ணாரா அப்படின்ட்டு. ஆமாம் ஹீரோ தான் வந்துட்டு பே பண்ணாரு கத்தி, நீ போ, நீ தூங்க, அப்பா பற்றி எதுக்கு கேர் இது பண்ணிக்க வேணாம், நீ கவலைப்பட வேணாம், அவர் நல்லா தான் இருக்காரு, வீட்டுக்கு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு அவளை தூங்க சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல, ஸோ அதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக ஹீரோட கம்பெனிக்கு வந்துட்டு போவா. பட் ஹீரோ என்ன நினச்சிக்கிறான், நேற்று அப்பங்கார வந்து டீல் போட்டானே நம்ம கிட்ட பொண்ணை நான் தரேன் குழந்தை பெற்றுக்கண்டு, அதுக்கு வந்து ஹீரோயினுக்கு ஓகே தான் போல, அதுக்காக தான் நம்மளை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு ஹீரோ வந்து தப்பாக நினச்சிக்கிறான். இவன் பொக்கே வந்து கொடுக்கும் போது அப்படியே வந்து ஹீரோ கை டச் பண்ணுற மாதிரி பண்ணுவான். ஸோ அந்த மட்டில் தான் இவன் வந்திருக்காளா அப்படின்னு தெரிஞ்சுக்க டச் பண்ணுற மாதிரி பண்ணுவான். ஹீரோயின் டக்குன்னு கையை எடுத்துருவான். நேற்று எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிங்களா, இந்தமாதிரி பே பண்ணிங்களா, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். ஆமாம் உங்கள் அப்பா கிட்ட ஹெல்ப் பண்ணதான், இன்னொரு ஹெல்ப் நான் பண்ண போகிறேன் உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாளா. ஏன் உங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்லலையா, ஒரு நல்ல டீல் போட்டார் உங்கள் அப்பா, அதுக்கு ஓகே சொல்லலாமா இல்லை நோ சொல்லாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ என்ன பண்ணுவானா, ஒரு நக்கெல்லாம் வந்து பேசுவானா. இவளுக்கு தெரியாதுல எந்த டீல்னு, என்ன டீல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏமா உங்ககிட்ட சொல்லலையா, உங்கள் அப்பா என்கிட்ட ஒரு நல்ல டீல் போட்டார், அதை பற்றி உன்னை சொல்லியிருப்பார், அதில் சொல்லாமையா நீ இந்த இடத்துக்கு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவ அதுக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு உரண்டு இருக்கிற மாதிரி ஹீரோ என்ன பண்ணுவானா, அவகிட்ட நெருங்கி போவானா. உன்னை ஹீரோ என்னை பிடிச்சி தள்ளி விட்டுருவா, அடிக்க வருவாளா. உடனே வந்துட்டு கோர்ட் என்ன பண்ணுவானா, நீ இதுக்கு தானே வந்திருக்கு, என்னை வந்து தள்ளுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிவிடுவான். ஹீரோயின் வந்து எதிர்பார்த்துருக்கே மாட்டான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். டேக் கேர். Santa's holding the lighter. My parents are both liars.
but